அர்ஜுன், நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆன அப்புறம் உனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்கான செக் இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு சொல்லிடுச்சு. சட்டப்படி மறுபடியும் இந்த வேலைக்கு சேர்றதுக்கான சான்ஸ் உனக்கு இருக்கு. அர்ஜுன், நீ ஒரு காரியம் பண்ணு. கோர்ட் ஜட்மெண்ட் ஒரு காப்பியும் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனையும் என்கிட்ட கொடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன். நோ சார், இனிமே எனக்கு அந்த வேலை வேண்டாம். அர்ஜுன், போலீஸும் பத்திரிகை உன்னை பத்தி என்னென்னமோ எழுதினாங்க. ஆனா நான் எதையும் நம்பல. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நடந்ததெல்லாம் மறந்துரு. நீ மறுபடியும் வேலையில சேரணும். நீ மறுபடியும் பழைய கேப்டன் அர்ஜுனா மாறணும். அதான் என்னோட ஆசை. நோ, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கு என்னோட நன்றி. அர்ஜுன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போலீஸ் கமிஷனர் கிருஷ்ணா நீ எங்கன்னு கேட்டு பல தடவை போன் பண்ணாரு. வீட்டுல யாருமே இல்ல. வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாமே நான் தான். இந்த சாப்பிடு. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். அதுக்காகத்தான் நீங்க வர சொன்ன. நெருப்பு இல்லாம புகையாது. அன்னைக்கு நீ என்னென்னமோ சொன்ன. ஆனா எல்லாத்தையும் அந்த மினிஸ்டர் மறுத்துட்டார். நவ் யூ ஆர் ஃப்ரீ. இப்போவாவது அப்ப என்ன நடந்ததுங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு பிளீஸ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான். ஹெல்ப்பா? எனக்கா? எஸ். அன்னைக்கு நான் உண்மையை சொன்ன பிறகு உதவி பண்ணாம 2 வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்களா? அங்க நான் அனுபவிச்ச சித்திரவதையும் கொடுமையும் இருக்கேன். அப்ப எங்க சார் போச்சு உதவி? சொந்த மகன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டானே. நொந்து வேதனைப்பட்டு எங்க அம்மாவை என் தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க சார். அவங்களோட உயிர் உங்களால திருப்பி தர முடியுமா சார்? வேண்டாம் சார், உங்களோட எந்த விதமான உதவியும் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெரிய மனசு செஞ்ச உதவியினால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் எப்படி நினைக்காதப்பா. எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசாட்சியை பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம்?